ஒரு ஆண் பிள்ளை பிறப்பது எவ்வளவு பெரிய சந்தோஷம் சொல்லுங்க. ஆனால் அந்த ஆண் பிள்ளை பிறந்ததின் மேல் அவள் சிந்தையும் வைக்கவில்லை, அதை குறித்து அவள் விசாரிக்கவும் இல்லை. ஏன்னா கர்த்தருடைய மகிமையை விலகிற்று. இனி என்ன பிறந்து என்ன பிரயோஜனம்? அதனால உங்க வாழ்க்கையிலே நிரந்தர சமாதானத்தை தருவது தேவனுடைய மகிமைதான் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். தேவ மகிமை வரும்போது உங்கள் மாம்ச பலத்தை தாண்டி நீங்கள் கர்த்தருக்காக செயல்படுவீர்கள். சிம்சோன் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்கின போது அவன் 300 நரிகளுடைய வாள்களை பிடித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நிலைக்கால்களை பிடுங்கி அவன் மலையின் மேல் ஏறி போனான். கர்த்தருடைய மகிமை மனுஷீக பலனை தாண்டி செயல்படும் என்பதை மறந்து போக வேண்டாம். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஏசாயா 32:15-16 வாசிக்கிறோம். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அந்த ஆவி ஊற்றப்பட்ட பிறகு வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும், வயல்வெளிகள் காடை போல மாறும். ஆகவே உங்கள் தேவைகளை காட்டிலும் தேவ மகிமை முக்கியம் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். தேவ மகிமை எந்த சபையின் மேல் உதிக்கிறதோ சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஆயிரங்களாய் மாற்றப்படும். சிறியவன் பலத்த ஜாதியாய் மாறுவான். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ரெகபோத் தேவ சபையின் சார்பாக நடத்தப்படுகிற இந்த 12வது ஸ்தோத்திர பெருவிழாவுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். என்னை அழைத்த அன்பு பாஸ்டருக்காக, சகோதரி குடும்பங்களுக்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். தேங்க்யூ பாஸ்டர் ஜோயல் பாஸ்டருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் கிருபையினாலே அவர்களோடு தேவன் தந்த ஐக்கியங்களுக்காக, அன்பு பாஸ்டருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த எல்லா தேவ ஊழியர்களுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக, மற்ற சபை தேவ பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அண்ணனுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடலாம். கழிந்த 3 நாட்களும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சகரியா 2வது அதிகாரம் 8வது வசனத்தை ஆதாரமாய் கொண்டு பிற்பாடு மகிமை உண்டாகும். ஆஃப்டர் த க்ளோரி, மகிமை வெளிப்பட்ட பிறகு திருச்சபைகளில் நம்முடைய குடும்பங்களில் என்ன நடக்கும் என்று சொல்லி ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவைகளை விட மகிமை பெரியது என்று ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சில நிமிஷங்கள் வாய்களை திறந்து கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு முன்பதாக ஆமென், we are having the limited time. நமக்கு முன்பதாக நேரம் குறைவாக இருக்கிறபடியினால வாய் திறந்து 2-3 வார்த்தைகள் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அவர் அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினார், அது பெருகிற்று. வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ண முடிந்தவர்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். உங்களை கட்டாயப்படுத்தணும்னு நீங்க நினைக்க வேண்டாம். வாய் திறந்து நீங்களே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முதல் நாள் கூட்டத்திலே ஆண்டவர் பேசினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் ஆரோனுக்கும் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தேவ சமூகத்திலே வந்து விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது. தேவைகளுக்காக ஜெபித்தவர்களுக்கு மகிமை கிடைத்தது. கழுதையை தேடி வந்தவனுக்கு அபிஷேகம் கிடைத்தது. என் தேவையை காட்டிலும் அவருடைய மகிமை எனக்கு தேவை. அவருடைய மகிமை என் தேவைகளை தாண்டி என்னை போஷிக்கும், என்னை பராமரிக்கும். நீங்க அமைதியா இருக்கக்கூடாது. வாய் திறந்து நீங்க ஜெபிக்கணும். கூட்டத்துக்கு வந்த தேவ பிள்ளைகளுக்கு இந்த சத்தியம் எல்லாம் ஞாபகம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அவனுக்கு தாகம் வந்த போது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த கிருபை, பச்சை தாடை எலும்பை தூக்கி எறிந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய தேவைகள் மிக மிக கொடியது. நம்முடைய தேவைகளை, எந்த ரட்சிப்பையும் தேவன் அளித்த கிருபைகளையும் தூக்கி எறிய பண்ணிவிடும். ஆகவே தேவ ஜனமே, தேவைகள் மத்தியிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது அந்த மகிமையிலிருந்து வருகிற ஆலோசனைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோம். நீங்க அமைதியா இருக்கிறீங்க பாருங்க. Thank you Jesus. நீங்க நினைக்கலாம் என்னுடைய தேவை சந்திக்கப்பட்டு விட்டால் என் வாழ்க்கை மாறிவிடும் என்று. இல்லை. அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். ஆனாலும் தன் மாமனும் புருஷனும் மரித்து போன செய்தியை கேட்டபோது அவள் அதை குறித்து கேட்கவும் இல்லை. அவள் அதன் மேல் சிந்தையும் வைக்கவில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய மகிமை நீங்கிற்று என்று அவள் அறிந்தவுடனே அவள் அதற்கு இக்கோபோத் என்ற அந்த பிள்ளைக்கு பெயர் வைத்தாள். நான் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் சொல்லுகிறேன், நீங்க எதெல்லாம் பெரியது என் வாழ்க்கையில் நிம்மதியை தரும் என்று நினைக்கிறீர்களோ அது ஒன்றும் நமக்கு சமாதானத்தை தராது. அந்த தேவ மகிமையை நாம் அனுபவிக்க தொடங்குவோம். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உதிக்குமானால் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதற்காக
ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நேற்று பேசினார், தேவநாம மகிமைக்காக வாழுகிறவர்கள் நிச்சயமா யுத்தத்தில் ஜெயிப்பார்கள். தேவநாம மகிமைக்காக வாழ்ந்த தாவீது கோலியாத்தை வீழ்த்த முடிந்தது. மற்ற சவுலுடைய சேவகர்களால் செய்ய முடியாததை செய்ய முடிந்தது. காலை வேளையிலும் ஆண்டவர் இடைப்பட்டார். ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு ஆண்டவருக்காக கிரியை செய்ய வைக்கும். அது மகிமை வெளிப்படுத்தும். ஒரு நிமிஷம் உங்கள் வலது கரங்களை உயர்த்தலாம். நல்ல வாய் திறந்து 2-3 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. நீங்கள் ஏனோ தானோ என்று இருந்தால் நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படாது. சகோதரி, நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், வசனம் கேட்க கிடைக்காத ஒரு பஞ்ச காலம் வரப்போகிறது. அந்த பஞ்ச காலத்திற்கு முன்பதாக உங்கள் களஞ்சியமாகிய உங்கள் ஆத்துமாவில் வசனத்தை சேர்த்து வையுங்கள். கை உயர்த்தி, மண்டை தேவனே நான் சேர்வதே சீலுவை சுமந்து நடப்பீனும் என் நாவல் என்றுமே மண்டை தேவனே அண்டை தேவனே நீர் என்னை நடத்தும் பாதை எல்லாம் விண்யன் அண்டை ரபலபா சந்தலபயா மண்டை தேவனே ஷபரகதுரவலம். எப்படியாகிலும் ஒரு சிலரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நான் எல்லாவற்றுக்கும் எல்லாமானேன் என்று பவுல் சொன்னது போல ஒரு சிலரை ஆதாயப்படுத்திக் கொள்ள இவ்வளவு பிரயாசங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. நாங்கள் ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீண் போகாதபடி எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு பிரசங்கித்திருக்கிறோம். கர்த்தரதை முளைத்தெழும்ப பண்ணுவீராக. இந்த ஜனமும் முடியாது, அடியனும் முடிவு, இந்த வார்த்தையும் முடியாது. எங்களால் ஒன்றும் கூடாது. ஜனங்களை சந்தியும். யோசேப்பு சொன்னது போல இந்த எலும்புகளை உங்களோடு எடுத்துக்கொண்டு போங்கள். வழியிலே கர்த்தர் உங்களை சந்திப்பா. ஏதோ ஒரு ரீதியில் எங்களை கர்த்தர் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசி வருகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய மகிமை வெளிப்படும் போது நம்மை கொள்ளையிட்ட ஜனங்களிடத்திலே கர்த்தர் நம்மை திரும்ப அனுப்புவார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கொள்ளையிடப்பட்ட ஜனங்களிடத்திலே அனுப்பப்படுகிறோம். நாம் தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் போது நம்மை தொடுகிற ஒவ்வொரு தொடுதலும் கர்த்தருடைய கண் மணியை தொடுகிறதற்கு சமானம். தேவனுடைய மகிமை வெளிப்படும் போது அவர் வந்து நம் நடுவில் வாசம் பண்ணுவார். தேவனுடைய மகிமை வெளிப்படும் போது ஜனங்கள் நம்மிடத்தில் வந்து சேருவார்கள். உதிக்கிற நம்முடைய வெளிச்சத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள். 5, தேவனுடைய மகிமை வெளிப்படும் போது மறுபடியும் கர்த்தர் சபையை தமக்காக தெரிந்து கொள்ளுவார். நீங்கள் சாதாரணமாய் அல்ல, சொன்னதையே திரும்ப சொல்றோம். ஏன்னா எப்படியாகிலும் நாம் உணர்த்து வைக்கப்பட வேண்டும். எதற்கு தேவ மகிமை வெளிப்படுகிறது? மனுஷீக பலத்தினால் செய்ய முடியாதவைகள் வரும்போது தேவ மகிமை வெளிப்படுகிறது. திருமணம் ஆவதற்கு முன்பதாக மரியாள் மேல் பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இந்த கடைசி நாள் கூட்டத்தில் உற்சாகமாக இருக்கும்படி நான் தாழ்மையாக உங்களை பார்த்து கேட்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சின்ன பிள்ளைங்களை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. உங்களோட ஆண்டவர் பேசுவாரானால் அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கட்டாயத்தின் பேரில் வரக்கூடிய எந்த ஆராதனையும் எந்த கைத்தட்டையும் தேவன் விரும்புவது இல்லை. அதனால பிரசங்கம் பண்ணுகிறதுல பெரிய சந்தோஷம் ஒன்றும் இல்லை. ஜனங்கள் சத்தியத்தை அறிகிறதுல ஒரு வாஞ்சை, ஒரு பாரம், அவ்வளோதான், நத்திங் எல்ஸ்.
அதனால நீங்க அந்த பாரத்தை புரிந்து கொள்ளணும். கவனிங்க, பாருங்க, மூஞ்ச திருப்புங்க, இதெல்லாம் சொல்லும்படி நீங்கள் வைத்துக் கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை காப்பாராக. கை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். வேகமாய் நான் சில விஷயங்களை சொல்றேன். நம்முடைய தேவைகளை விட கர்த்தருடைய மகிமை முக்கியம். நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு ஆண் பிள்ளை பிறப்பது எவ்வளவு பெரிய சந்தோஷம் சொல்லுங்க. ஆனா அந்த ஆண் பிள்ளை பிறந்ததின் மேல் அவள் சிந்தையும் வைக்கவில்லை, அதை குறித்து அவள் விசாரிக்கவும் இல்லை. ஏன்னா கர்த்தருடைய மகிமையை விலகிற்று. இனி என்ன பிறந்து என்ன பிரயோஜனம்? அதனால உங்க வாழ்க்கையிலே நிரந்தர சமாதானத்தை தருவது தேவனுடைய மகிமைதான் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். தேவ மகிமை வரும்போது உங்கள் மாம்ச பலத்தை தாண்டி நீங்கள் கர்த்தருக்காக செயல்படுவீர்கள். சிம்சோன் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்கின போது அவன் 300 நரிகளுடைய வாள்களை பிடித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நிலைக்கால்களை பிடுங்கி அவன் மலையின் மேல் ஏறி போனான். கர்த்தருடைய மகிமை மனுஷீக பலனை தாண்டி செயல்படும் என்பதை மறந்து போக வேண்டாம். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஏசாயா 32:15-16 வாசிக்கிறோம். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அந்த ஆவி ஊற்றப்பட்ட பிறகு வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும், வயல்வெளிகள் காடை போல மாறும். ஆகவே உங்கள் தேவைகளை காட்டிலும் தேவ மகிமை முக்கியம் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். தேவ மகிமை எந்த சபையின் மேல் உதிக்கிறதோ சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஆயிரங்களாய் மாற்றப்படும். சிறியவன் பலத்த ஜாதியாய் மாறுவான். நேற்று ராத்திரியிலும் ஆண்டவர் பேசினார், தேவ நாம மகிமைக்காக வாழுகிறவர்களுக்கு தேவ மகிமை நிச்சயமாய் வெளிப்பட்டே தீரும். எனக்கு அருமையானவர்களே, காலையிலும் ஆண்டவர் பேசிக் கொண்டிருந்தார். நிறைந்ததை பார்த்தது போதும், நிரப்பப்படுவதற்கு காரணமாய் இருந்ததை நாம் திரும்பி பார்ப்போம். தேவ மகிமை நம்மில் தங்கி இருக்கும். அநேக காலி பாத்திரங்கள் இன்னும் தேசத்திலே உண்டு. நம் மூலமாய் கர்த்தர் நிரப்பப்பட கையசைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க.